சென்னை எண்ணூரில் நள்ளிரவில் தனியார் நிறுவனத்தின் குழாயிலிருந்து வாயு கசிவு ஏற்பட்டதால் ஏராளமானோருக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்தனர். இதனையடுத்து வாயு கசிவு ஏற்பட்ட நிறுவனத்தின் முன்பு மக்கள் குவிந்திருப்பதால் பதற்றமான சூழல் காணப்படுகிறது. இத்தொடர்பாக களத்தில் இருக்கும் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரனிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். ரகுவரன், தற்போது இந்த திரவ அமோனியா வெளியேற்றம் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தற்போது கோரமண்டல் நிறுவனம் தரப்பிலிருந்து ஏதாவது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா? மக்கள் என்ன சொல்கிறார்கள்? அங்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன ரகுவரன்? நேற்று சரியாக இரவு 11:30 மணி அளவில் சென்னை எண்ணூர் கடற்கரைக்கு ஓரமாக இருக்கக்கூடிய கோரமண்டல் தனியார் நிறுவனத்தின் உர தொழிற்சாலைக்கு செல்லக்கூடிய அந்த அமோனியா கசிவு ஏற்பட்டது, வாயு கசிவு. இதன் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய 8க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அதிகமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டு தற்போது 50க்கும் மேற்பட்டோர் வரை மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரத்திற்கு மேலாக அந்த அமோனியா கசிவு காரணமாக மக்கள் வெளியே வர முடியாத அளவுக்கு சூழல் ஏற்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த இது குறைந்திருந்தாலும் இங்கு பாதிக்கப்பட்ட மக்கள் ஏராளமானோர் தற்போது அந்த எண்ணூரில் இருக்கக்கூடிய கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் அந்த தனியார் நிறுவனத்தின் வாசல் முன்பு குவிந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் ஏராளமான போலீசாரும் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். சரியாக சொல்லணும்னா நேற்று இரவு ஒரு 11:30 மணி அளவில் இந்த பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அந்த அருகில் இருந்த மக்களும் கடற்கரை ஓரத்திலிருந்து ஏற்பட்ட இந்த பாதிப்பின் காரணமாக என்ன மாதிரி பிரச்சனை பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 8க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து தற்போது இந்த மக்கள் வந்திருக்கிறாங்க. மக்கள் வந்து நேற்று நைட்டு என்ன ஆனிச்சு சார்? நைட்டு ஒரு 11:30 மணிக்கு மேலே இந்த மாதிரி கசிவு ஏற்பட்டதுன்ட்டு கிராம நிர்வாகிங்க ஃபோன் பண்ணிடுறாங்க. ஃபோன் பண்ணவனும் எனக்கு தகவல் தெரிஞ்ச கம்பெனிக்கு நான் ஃபோன் பண்ணேன். அந்த கம்பெனி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது சார், இது எல்லாமே இதாக இருக்குது, எல்லாம் மக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க, வண்டி இருந்தால் கொடுங்க, வண்டி எல்லாம் சேவ் பண்ணுங்க, எல்லாரையும் சேவ் பண்ணுங்க. ஆனால் வண்டி இல்லைங்க. குமார் அவருடைய கண்ணெரிச்சல், மூச்சு திணறல், சுவாச வயிறு உப்பல் எல்லாமே என்ன உடல்நிலைக்கு பாதிப்பு அத்தனையும் உருவாச்சு. எவ்வளோ நேரத்தில் இதெல்லாம் ஆணுச்சு சார்? என்னென்ன மக்கள்லாம் அப்புறம் என்னதான் பண்ணீங்க? எங்கே அழைச்சிட்டு போயிருக்காங்க? இப்போ மக்கள்லாம் வந்து கேள்விப்பட்டவனும் எல்லாரும் சேஃபாகி நம்ம ஊர் மக்கள் எல்லாருமே நிர்வாகம் ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து எல்லாம் அந்த பிடிசி அதுக்கு ஃபோன் பண்ணி எல்லாரும் அந்த பிடிசி பஸ்ஸும் அரசு பஸ்ஸும் வந்து மக்களை சேவ் பண்ணி அங்கங்கே இடத்துக்கு கொண்டு போனோம். அது அந்த நேரத்தில் கொஞ்சம் லேட்டான மக்கள் வந்து ஒரு 50-60 பேர் நம்ம ரெண்டு கிராமத்துலேயும் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. சுகா ஹாஸ்பிட்டல்லையும் நம்ம ஆகாஷ் ஹாஸ்பிட்டல்லையும். இப்போ கம்பெனிக்கு நிர்வாக சார்பாக என்ன சொல்கிறாங்க? இப்போ எல்லாம் என்ன இதுவரையிலும் ஏதோ தவறுகள் நடந்திருக்கலாம், இது வரலாம் நான் என்னுடைய கருத்து, சரிங்களா? அதை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களே அவங்களுக்கான யார் மூலியமாவது அவங்க என்ன பாதிப்பாச்சு என்ன ஆச்சுன்னு கூட இதுவரையிலும் கேட்கல. அது வந்து இந்த பாதிப்புன்றல் இந்த கம்பெனி இங்கே இருக்கக்கூடாது. எங்களுடைய கோரிக்கை அதுதான். வயசானவங்கள நைட்டு நேரத்தில் என்ன பண்ணீங்க? குழந்தைங்களா இருந்தாங்க எல்லாருமே எல்லாம் வண்டியில் எல்லாமே சார், எல்லாரும் வண்டியில் ஒரு 11:30 மணிலேருந்து வண்டியில் கூப்பிட்டுக்கிட்டு ஃபுல்லாக ஆம்புலன்ஸும் அதிகமாக வந்தது. எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு போய் சேஃப்டியான இடத்துல அங்கங்கே ஒரு முகாமில் கொண்டு போய் விட்டாங்க. காவல்துறை மூலமாக கொண்டு போய் சேர்த்தாங்க. பிடிசி பஸ்ஸும் ஒரு 2-3 பஸ்ஸு போச்சு. ஆம்புலன்ஸும் ஒரு 10-15 ஆம்புலன்ஸு கிட்ட மக்களை காப்பாற்றுறதுக்காக பணியில் ஈடுபட்டாங்க. அதனால குழந்தைங்க, அவங்க பெரியவங்க, முதியோர்கள் எல்லாரையுமே கொண்டு போய் சேஃப்டியான இடத்துல கொண்டு போய் சேர்த்தோம். இப்போ எப்படி இருக்கு இந்த இடம்? இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? மீன்லாம் கடல்ல இருந்து தான் அந்த புகை வந்ததுன்னு சொன்னாங்க. கடல்லாம் இப்போ எப்படி இருக்கு சார்? கடல்ல வந்து தண்ணியே வந்து பால் நரம்பு மாறிடுச்சு சார். தண்ணி பால் நரம்ப மாறிட்டு அலை அடிக்கும் போது அந்த தண்ணி பாருங்க பால் கலர் தான் இருக்குது. அந்த இடத்துல உள்ள மீனுங்க எல்லாமே இறந்து போச்சு. இலிப்பூச்சிலேருந்து இறந்து போய் ஒதுங்கி இருக்கு சார் மேலே. ஏன்னா அங்கே நாங்கள் போய் பார்க்க முடியல. ஏற்கனவே ஆயிலில் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டோம். அதுவும் வாழ்வாதாரம் இல்லாத நாங்கள் ரொம்ப அவசரப்பட்டோம். இது வரைக்கும் முடிவு போய் தான் உட்காந்துக்கிறோம் சார். இப்போ இந்த கெமிக்கல் விட்டு நாங்கள் யாருமே தொழிலுக்கு போக முடியல.
இப்போ நீ கல்லாடம் போய் நிக்க முடியல சார். அந்த நெடியாகப்படுத்து பயந்து ஓட்டத்தான் செய்யற மாதிரி யாரும் நிக்க முடியல சார். இந்த 2 ஊருன்றதுல பொதுவாகவே சொல்றோம். எந்த ஒரு ஆயில்னாலே பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த 20 நாட்களாக இந்த எண்ணெய் கசிவு எண்ணூர்களுக்கு சிபிசிஎல் நிறுவனத்திலிருந்து ஏற்பட்ட எண்ணெய் கசிவினால் ஏற்பட்ட பாதிப்புகள் நடந்திருக்கு. அதே வேளையில தான் தற்போது இந்த அமோனியா கசிவு ஏற்பட்டிருக்கிறதுனால இந்த பகுதியில் கடற்கரையில் ஓரமாக ஏராளமான மீன்கள் இறந்திருப்பதாகவும் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்னக்குப்பம் பெரியகுப்பம் போன்ற பகுதிகளை சேர்ந்த மீனவ மக்கள் தற்போது அந்த கோரமண்டல் இன்டர்நேஷனல் அந்த நிறுவனத்தினுடைய வாசல்ல நிற்பதை பார்க்க முடிகிறது. இதுவரைக்கும் நிர்வாகத்தின் சார்பாகவும் அதிகாரிகள் தரப்பும் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இங்க இருக்கிறாங்க. தற்போது நிர்வாகத்தின் சார்பாகவும் எந்த பதிலும் கொடுக்கவில்லை, அதிகாரிகள் யாரும் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்திற்கு செல்லக்கூடிய பாதையில மக்கள் கூடியிருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. பாலா ரகுவரன், தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் சூழலியல் பொறியாளர் திரு பிரபாகரன். சார் வணக்கம். எண்ணூர் பகுதியில் கடல்ல கோரமண்டல் நிறுவனத்தினுடைய பைப்ல இருந்து திரவ அமோனியா கசிவு ஏற்பட்டிருக்கிறது. அந்த பகுதி மக்கள் உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எப்படி பார்க்கிறீங்க? ஏற்கனவே எண்ணெய் கசிவு விஷயத்திலிருந்து இன்னும் மக்கள் மீளாத நிலையில அடுத்த ஒரு பாதிப்பை அந்த பகுதி மக்கள் சந்தித்திருக்கிறாங்க. வணக்கம்ங்க. இது எண்ணூர்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நள்ளிரவுல இருந்து இந்த விஷவாயு கசிந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த அமோனியா தானா அப்படின்றதுக்கான உறுதி இன்னும் யாரும் கொடுக்கல. அரசு தரப்புல இருந்து இது அமோனியா கேஸா அப்படின்றது இன்னும் தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காம இருந்துட்டு இருக்காங்க. இந்த விபத்து அப்படின்றது பாத்தீங்கன்னா இது இந்த ஒரு மாசத்துல மட்டும் எண்ணூர் நடக்கும் 3வது பெரிய விபத்து. அப்ப தொடர்ச்சியா எண்ணூர் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சுதான் இருக்கு. இது மிகப்பெரிய ஒரு அலட்சியத்தினால ஏற்பட்டிருக்கு. இந்த அலட்சியம் என்பது 50 ஆண்டு கால அலட்சியம். 50 வருஷமா இதே போன்ற நிகழ்வுகள் அங்க ஒரு தொடர்கதையாக நடந்துட்டு இருக்கு. எண்ணூர்ல இருக்கக்கூடிய 25க்கும் மேற்பட்ட சிவப்பு நிற நிறுவனங்கள் ஒரே இடத்துல குவிக்கப்பட்டிருக்கு. அப்ப எண்ணூரை நீங்க ரெட் லைன் பண்ணி இவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ் அங்க வச்சது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனங்கள் தொடர்ச்சியாக விதிமீறல்களில் ஈடுபடும் போதும் இத மாதிரி விபத்துகள் நடக்கும் போதும் அதற்கான உரிய நடவடிக்கைகள் தகுந்த ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கப்படாம இருந்ததன் காரணமாக தான் இப்ப இந்த விபத்துகள் இன்னமும் தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்ப எண்ணூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் 50 வருடங்களாக தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்காங்க. இப்ப போன வருஷம் பாத்தீங்கன்னா கேஸ் லீக் உங்களுக்கு சிபிசிஎல் நிறுவனத்துல ஏற்பட்டுச்சு. 3 மாதத்துக்கு மேல மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆனா அது ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அந்த கேஸ் லீக் எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே 3 மாதங்கள் எடுக்க வேண்டியதா இருந்துச்சு. அப்ப சிபிசிஎல் நிறுவனம் மீது அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சுன்னு நமக்கு தெரியல. அப்ப அதுக்கப்புறமும் தொடர்ச்சியா இந்த கேஸ் லீக் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப இந்த பர்டிகுலர் சம்பவம், இந்த இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா கடல்ல இருந்து கப்பல் வழியாக அமோனியா பிளான்ட்டுக்கு வரக்கூடிய அந்த பைப் லைன்ல ஏற்பட்டிருக்கு. அப்ப இந்த பைப் லைன் போடப்பட்ட பிற்பாடு எவ்வளவு தூரம் இதுக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க. இப்ப அது பாத்தீங்கன்னா 8 இன்ச் திக்னஸ் இருக்கு அந்த 2 கிலோமீட்டர் போகக்கூடிய அந்த பைப் லைன். சோ அதுலதான் இந்த கசிவு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. அப்ப இந்த பைப் லைனை எவ்வளவு தூரம் இன்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப நம்ம மானிட்டரிங் செய்ய வேண்டிய பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுடைய பொறுப்பு இதுல இருக்கு. அதே நேரத்தில் சம்பந்தப்பட்ட நிறுவனத்துடைய அலட்சியம் அப்படின்றது இதுல இருக்கு. எல்லாத்துக்கும் முக்கியமாக அந்த பகுதியில தொடர்ச்சியாக வளர்ச்சி என்ற பேர்ல அந்த பகுதியோட சூழலையும் அந்த பகுதி மக்களுடைய ஆரோக்கியத்தையும் சீர்குலைத்திட்டு இருக்கோம். அதை முதல்ல நிறுத்த வேண்டும். இனியும் ஒரு ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி எண்ணூருக்கு வரக்கூடாது அப்படின்றதுதான் எல்லோருடைய கோரிக்கையாகவும் இருக்கு. அதே நேரத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் விதிமீறல்களை தொடர்ச்சியா ஈடுபட்டு இருக்காங்க. இனியும் விதிமீறல்கள்ல தொடர்ந்து தெரிந்தே செய்யக்கூடிய இந்த மாதிரியான நிறுவனங்கள், தொடர்ந்து அலட்சியத்தில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள் மீது நடவடிக்கைகள் கடுமையாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான விபத்துகள் இனி நடக்காம இருக்கும். இப்ப முக்கியமா இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் வாயு கசிவு அப்படிங்கிறது எதன் காரணமாக ஏற்பட்டிருக்கும்? ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லாதது காரணமா அல்லது வேற ஏதாவது குறிப்பிட்ட காரணங்கள் இருக்கா இதுக்கு? இல்ல, அதை பத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் அந்த நிறுவனத்துடைய தொழிலாளர்களும் தான் அதை பத்தி கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். ஆனா இன்ன வரைக்கும் அவங்கள்ட்ட இருந்து உரிய விளக்கம் அப்படின்றது வரல. முதல்ல தெரிய வேண்டியது அது அமோனியா தானா அப்படின்றது தெரியணும். ரெண்டாவது எவ்வளவு குவான்டிட்டி கேஸ் லீக் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியணும். ஏன்னா அது 10 நிமிஷம் லீக் ஆயிருக்கு, மூடிட்டோம், 20 நிமிஷம் இருக்குன்னு இந்த மாதிரியான தகவல்கள்லாம் ஏதோ வதந்தி மாதிரி தான் அந்த தகவல்களுமே வெளியே வருது. அப்ப உரிய எக்ஸ்பிளனேஷன் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தரப்புல இருந்து வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவு கேஸ் லீக் ஆயிருக்கு, என்ன கேஸ் லீக் ஆயிருக்கு, பக்கத்துல இருக்க மக்களுக்கு எவ்வளவு எக்ஸ்போஸ் ஆயிருக்குன்ற தகவல் நமக்கு இன்னும் தெரியாம இருக்கு. அதே நேரத்துல இந்த
இந்த கேஸ் லீக்குடைய காரணங்களும் இன்னும் கண்டறியப்படாமல் இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து அதிகாரிகள் தரப்புல இருந்து வெளியே இந்த தகவல் வந்தால்தான் நம்மளால இதுல ஒரு தெளிவான ஸ்டாண்ட் எடுக்க முடியும். மிக்க நன்றி திரு பிரபாகரன், இணைப்பில் வந்து பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். எண்ணூர் பகுதியில் தனியார் நிறுவனத்தின் குழாயிலிருந்து வாயு கசிவு ஏற்பட்டது உண்மைதான் என தற்போது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான பிரத்யேக செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் முகிலன். முகிலன், தற்போது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்திருக்கக்கூடிய தகவல் என்ன? விவரங்களை பதிவு செய்யலாம். தற்போது அதிகாரப்பூர்வமாக தமிழக அரசிடமிருந்து இது தொடர்பான ஒரு அறிக்கை வந்துள்ளது. அதில் அந்த அமோனியா லீக் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று 11:45 மணி அளவில் இந்த அமோனியா இந்த வாயுவானது லீக் ஆனது என்பதை அவர்கள் உறுதி செய்துள்ளனர். அதைத் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தற்போது தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அதே போல இந்த கசிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த குழாயில் எந்த அளவுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது, எங்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்பதை உடனடியாக கண்டறிந்து அதை உடனடியாக அதை சரி செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மிக முக்கியமாக இந்த குழாயை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக தமிழக அரசுடைய ஒப்புதலை பெற்றுதான் அதை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் தற்போது தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மிக முக்கியமாக நேற்று இந்த குழாயில் ஏற்பட்ட இந்த உடைப்பு காரணமாக அது டீப்ரெஷரைஸ் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பிரஷர்ல தான் அந்த அமோனியா வாயுவானது அந்த பிளான்ட்டுக்குள்ள கொண்டு வரப்படும். இந்த லீக் ஏற்பட்ட தொடர்ந்து அந்த குழாயில் இருந்த மற்ற அந்த அமோனியா வாயுவை அந்த புகைப்போக்கி மூலியமாக 20 நிமிடங்களில் அவர்கள் அதை வெளியேற்றிருக்கிறார்கள். இதனாலும் கூட அங்க மக்களுக்கு அந்த மூச்சு பிரச்சனையா இருக்கட்டும், அந்த கண்ணெரிச்சலான பிரச்சனையா இருக்கட்டும், இதெல்லாம் வந்திருக்கக்கூடும். இதெல்லாம் இன்னும் போக போக தான் தெரியும். ஆனால் 20 நிமிடங்களுக்கு இந்த அமோனியா வாயு என்பது இந்த புகைப்போக்கி மூலியமாக இந்த கோரமண்டல் நிறுவனமானது வெளியேற்றிருக்கிறது. இது பிளாட்ஸ் மூலியமா, அதாவது இந்த சிம்னி மூலியமா வரப்போ நீங்க இந்த எண்ணூர் பகுதியெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா சிம்னி மூலியமா ஒரு மேல ஒரு ஃபிளேம் போயிட்டு இருக்கும். அந்த புகைப்போக்கி மூலியமா தான் அதை வெளியேற்றிருக்காங்க. இது 20 நிமிடங்களுக்கு நடந்திருக்கிறது. இன்னும் கூடுதல் தகவல்கள் இன்னும் நேரம் செல்லதான் நமக்கு தெரிய வரும். நன்றி முகிலன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.